ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன விளாக்னா, இன்றைக்கி வந்து தம்பி ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்னான். அதுதான் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட செஞ்சு தரமாட்டேன்னு சொன்னேன். அதான் கோவமாக இருக்கார். ஸோ அவளுக்கு தெரியாமல் தான் பண்ண வந்திருக்கேன் உள்ளே. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடலை மாவில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கடலை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கடலை மாவு. அதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெங்காய போண்டா தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. கடலை மாவில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இது வந்து கடலை மாவு. கடலை மாவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. நான் மிளகா போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்புறம் ஆனியன் கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கிடையில் தம்பி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் ஏன் கோவமாக போகிறான் தெரியுமா? நான் சொன்னேன் அவன்கிட்ட, என்ன பண்ணுறீங்கம்மான்னு கேட்டான். ஏன்னா ஆல்ரெடி நான் திட்டிட்டேன், கோவமாக இருக்கான். நான் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறேன் அப்படின்னேன். அம்மா என்ன மிளகாத்தூள் போட்டிருக்கீங்க, அது உனக்கு இல்லை எனக்குன்னு சொன்னேன். அது அங்கே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து திட்டிட்டு போயிட்டான் என்ன. மிளகாத்தூள் உழைக்காது, இல்லைன்னா லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து கொஞ்சம் காரம் தானே, அந்த ஃப்ளேவர் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆனியன் அண்ட் சோம்பு, கூட வந்து உப்பு, ப்ளஸ் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க போட்டிருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. நல்லா வந்து ஃபஸ்ட்டு மாவுலேயே போட்டு ஆனியனோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து ஆனியன் கொஞ்சம் ஈரத்தன்மை உடையது தானே. நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துடும்ல. அதனால் முன்னாடியே கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் எனக்கு பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டேன். அதனால் வந்து பார்த்துட்டு போனாங்க சார். வேறு ஒன்றும் இல்லை. இதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை. அடுத்து அந்த மேடம் வந்து எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். நீ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லாவே பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி பதத்தில் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெடி பண்ணியாச்சு மாவு. இங்கே போட்டு எடுக்க வேண்டியதான். போண்டா எப்படி போடுறேன் பாருங்கள். தான் இதுவுமே கொஞ்சம் தண்ணி கூட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சமே கம்மியாக இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக வந்துச்சு அந்த டைமு. அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணியாச்சு. தம்பிக்கும் எடுத்து கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கு அதானே செய்கிறது. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும். அவன் சாப்பிட்டான். அதுதாங்க முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. ஒரே ஒரு வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். கொடுத்தேன் அவங்களுக்கு. சாப்பிட்டு ஓகே. இந்த மேடம் பாருங்கள், அவங்களுக்கும் வேணுமா. சரி, நான் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு. எனக்கு காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி, வெங்காய போண்டா. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஓகே, முடிச்சுட்டு அப்படியே போக முடியுமா? க்ளீன் பண்ணணும்ல. அதாங்க அப்படியே ஒரு வகையில் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்க நானும் போயிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டால் நீங்கள் பார்க்க முடியும். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். டேக் கேர். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஓகே, பாய். நீ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.